இந்த அரசுக்கு அனுபவம் கிடையாது. காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 3 மாதத்திற்கு முன்பு பிளக்கார்டு வச்சிருந்தாங்க ஃபேர் டீலிமிட்டேஷன். இப்போ காங்கிரஸ் 3 மாதத்திற்கு பிறகு நோ டீலிமிட்டேஷன். தொகுதி மறுசீரமைப்பு வந்தால் தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக நன்மைதான். குறிப்பாக பெண்களுக்கு நன்மை, பெண்கள் முன்னேற்றத்திற்கு நன்மை. கூடுதலாக பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, கூடுதலாக அமைச்சர்களாக வருவார்கள். இது விமென்ஸ் எம்பவர்மெண்ட். இதுல ஏதோ தெற்கு குறையும் வடக்கு அதிகமாகும் அப்படிலாம் கிடையாது. கடந்த காலத்துலதான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு பாத்தீங்கன்னா இது மக்கள் தொகை எண்ணிக்கையில வந்தது. இப்போ விகிதாச்சார முறையில, பெர்சன்டேஜ் முறையில, ப்ரோராட்டா பேசிஸ்ல பெர்சன்டேஜ். தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு என்றால் மகாராஷ்டிரால 50 விழுக்காடு, உத்தரப்பிரதேசில 50 விழுக்காடு, பீகார்ல 50 விழுக்காடு. ஆக ஆல் அக்ராஸ் த போர்ட் 50% இன்க்ரீஸ் இன் சீட்ஸ். நிச்சயமா இது வேண்டும். அதனால இதுல சில பேர் சில வாதங்கள் எங்களுக்கு நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, அதிக எண்ணிக்கையில பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். பேசுறதுக்கு வாய்ப்பு அந்த கட்சி தலைமை கொடுக்கணும். நாடாளுமன்றத்துல பேசுறதுக்கு எப்படி வாய்ப்புனா, ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு எம்பிக்கள் இருக்கின்றார்களோ அத்தனை அந்த எம்பிக்கு தகுந்த மாதிரி நேரத்தை ஒதுக்குவார்கள். நீங்க கேட்கறது உங்க கட்சி கிட்ட கேட்கணும். நான் பேசணும்னு உங்க கட்சிகிட்ட சண்டை போடணும். இந்த காரணம்லாம் வைக்கக்கூடாது. காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 3 மாதத்திற்கு முன்பு அங்க நாடாளுமன்றத்துல பிளக்கார்டு வச்சிருந்தாங்க ஃபேர் டீலிமிட்டேஷன். இப்போ காங்கிரஸ் 3 மாதத்திற்கு பிறகு நோ டீலிமிட்டேஷன். இந்த 3 மாதத்துல காங்கிரஸுக்கு என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? மத்திய அரசுல நாடாளுமன்றத்துல அவங்க சொன்னாங்க நாங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் எல்லாத்துக்கும் அக்ராஸ் த போர்ட் 50 விழுக்காடு எல்லாத்தையும் உயர்த்துவோம், 50% இன்க்ரீஸ் ஆல் அக்ராஸ் ஆல் தி ஸ்டேட்ஸ் ப்ரோராட்டா பேசிஸ்ல சொல்றாங்க. இதுதான் ஃபேர் டீலிமிட்டேஷன். இல்ல யாருக்குமே எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது. ஒரு சில வாதங்கள் என்னன்னா, தென் மாநிலங்களுக்கு மிக எண்ணிக்கை குறைவா வரும், வட மாநிலங்களுக்கு எண்ணிக்கை அதிகமாகும். அதனால நாளைக்கு அங்க யார் ஆட்சிக்கு வராங்களோ, வட இந்தியர்கள் ஆட்சிக்கு வந்தால் அதனால அங்க அரசியல் சாசன சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வாதங்கள்லாம், அந்த வாதம் எல்லாம் அது அரசியல், அது தேர்தல். உத்தரப்பிரதேசில கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு தொகுதியில் எதிர்கட்சியில் வெற்றி பெற்றார்கள். இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அதுல 80 எம்பிக்கள் இருக்கிறது. அந்த உத்தரப்பிரதேசில 50% ஆஃப் த சீட்ஸ் இன் உத்தரப்பிரதேஷ் were won by the opposition parties. அதனால இது ஏதோ இவங்க பிஜேபி தான் ஜெயிச்சிருவாங்க, எல்லாம் வந்துருவாங்க அப்படிலாம் அந்த எண்ணத்துலதான் காங்கிரஸ் இப்போ அவங்க நிலையை மாத்தி இருக்கிறாங்க. ஃப்ரம் ஃபேர் டீலிமிட்டேஷன் டு நோ டீலிமிட்டேஷன். அது என்ன மாற்றம் அதுல 3 மாதத்துல? அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளேயே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, இது மக்கள் தொகை அடிப்படையில இந்த மறுசீரமைப்பு இல்ல, இது பெர்சன்டேஜ் அடிப்படையில, விகிதாச்சாரம் அடிப்படையில கொண்டு வர போறோம் சொல்லியிருக்கிறார். ஆனா ஏற்றுக்கிறது என்ன பிரச்சனை எனக்கு புரியல. மேகதாது காவிரி விவகாரத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம சென்றது காரணம் என்ன? இந்த காரணம் நீங்க அவங்களுக்கு தான் கேட்கணும். நானும் கடந்த 2 மாதத்துல 100 முறை சொல்லியிருக்கிறேன். இந்த அரசுக்கு நான் 100 முறை கோரிக்கை வச்சிருக்கிறேன். தயவு செய்து அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், கூட்டி ஒருமனதாக எல்லாமே நம்ம அணுகுவோம் இந்த பிரச்சனையை. இது தமிழ்நாட்டினுடைய பொது பிரச்சனை. இது அவசியமானது. இது ஏதோ இவங்க மட்டும் அந்த பிரச்சனையை தீர்க்கலான்னு நிச்சயமா கிடையாது. அவங்களுக்கு அனுபவம் கிடையாது தீர்ப்பதற்கு. அதனால அனுபவமிக்க எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டுல இருக்கு. அவங்க கிட்ட யோசனைகள் ஆலோசனைகள்லாம் கேட்டு அதுக்கப்புறம் ஒரே அணுகுமுறை போட்டு இப்போ 3 முறை இந்த 2 மாதத்துல 3 முறை மத்தியில் இருக்கிற அரசு நீர்வளத்துறை ஆணையம், காவிரி ஆணையம், அந்த ஒழுங்கு நடவடிக்கை ஒழுங்காற்று குழு எல்லாமே 3 மாதத்துல 3 முறை ஆணைட்டு, சரி 2 மாதத்துல 3 முறை ஆணைட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாவுக்கு தண்ணி திறந்து விடணும். நேத்து கூட ஒரு ஆணைட்டு இருக்கிறாங்க, 10,000 கண்ணாடி ஒரு வினாடிக்கு திறந்து விடணும்னு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 TMC திறந்து விடணும், 15 நாள்ல 15 TMC திறந்து விடணும். அவங்க திறந்து விடலையே. அப்புறம் என்ன செய்யணும்? அப்புறம் உச்சநீதிமன்றம் நிச்சயமா வழக்கு போடணும். ஆனாலும் ஒரு சட்ட அழுத்தம் கொடுக்கணும், ஒரு அரசியல் அழுத்தம் கொடுக்கணும். பிரதமரை எல்லாமே சேர்ந்து கூட்டிட்டு போய் ஒரு முதலமைச்சர் போய் சந்திக்கிறாருன்னா இது நேஷனல் நியூஸ். இது நேஷனல் நியூஸ். இது ஏன்னா இந்தியாவில ஒரு மாநிலம் மத்திய அரசை மதிக்கல, உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கல, கடந்த கால ஒப்பந்தங்களை மதிக்கல ஒரு மாநிலம்னா இது எல்லா மாநிலத்துக்கும் தெரியணும். இது ஒரு இதுதான் ஒரு அரசியல் அழுத்தம். இந்த அழுத்தம் நான் கொடுக்க மாட்டேன், இல்ல நான் மட்டும் தான் அந்த பிரச்சனையை நான் பார்ப்பேன். அப்புறம் மறுசீரமைப்புக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை, அனைத்து கட்சி இல்ல அனைத்து MP கூட்டத்தை கூட்டுறீங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ்,
சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும் மீ டூ லவ் யூ தேங்க் யூ அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.